Hello guys, again welcome back to my channel. நம்ம ஃபர்ஸ்ட்ல Amazonல பர்சனல் லோனுக்கு ட்ரை பண்ணனும் அப்படினா Amazon Pay Laterக்கு பார்ட்னரா இருக்கக்கூடிய Axio அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு சேம் Amazon Pay Laterக்கு நம்ம என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஃபோன் நம்பரை வச்சு லாகின் பண்ணும்போது அங்க அந்த Pay Later டீடைல்ஸ் அப்படிங்கறதையும் ஷோ பண்ணுவாங்க. இத தவிர்த்து பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறதுமே கொடுப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் ஒரு 2 or 3 டீடைல்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த டீடைல்ஸை நம்ம சப்மிட் பண்ணதுமே நமக்கான பர்சனல் லோன் அப்ரூவல் எவ்வளவு அப்படிங்கறத ஷோ பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்லயே அப்ளை பண்ணி நம்ம லோன் அமௌண்ட் டிஸ்பர்சல் அப்படிங்கறதும் பண்ணிக்க முடியும். அத பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாத்துக்கங்க. பட் இப்போ ரீசன்ட் டைம்ல Amazon அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாம Amazon அப்ளிகேஷன்லயே அப்ளை பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறத எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி Amazon அப்ளிகேஷன்ல நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணும்போது அதுல கிடைக்கக்கூடிய லோனுக்கு ப்ராசசிங் ஃபீஸ் அப்படிங்கறதே கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம Axio அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ப்ராசசிங் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் இதுல ப்ராசசிங் ஃபீஸ் இல்ல, டோட்டல் லோன் அமௌண்ட்டையும் பேங்க் அக்கவுண்ட்ல டிஸ்பர்சல் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாவும் இருக்கு. ஓகே गाइस, இத பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்துல நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன், அபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா அபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா லோனுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம Amazon அப்ளிகேஷன்ல எப்படி பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய Amazon அப்ளிகேஷனை ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல கீழ இருக்கக்கூடிய இந்த மெனுவை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா Amazon Pay ன்னு சொல்லிட்டு இரண்டாவது ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ Amazon Pay Home ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படினா இப்போ Amazon Pay பேலன்ஸ்ல நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, Pay Laterல எவ்வளவு உங்களுக்கு லிமிட் அப்படிங்கிறது இருக்கு, இதெல்லாம் ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 அப்படிங்கிறது Pay Laterல எலிஜிபிள் லிமிட் இருக்கு. சோ அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நம்மளால EMI ல ப்ராடக்ட் அப்படிங்கறத பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சோ இத பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. அது வேற விஷயம். இப்போ பர்சனல் லோன் ரிலேட்டடா என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா இந்த இடத்துல ஃபைனான்ஷியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல பர்சனல் லோன் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த பர்சனல் லோன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே गाइस, இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இதுல லோன் எடுக்கறீங்க அப்படினா ஜீரோ ப்ராசசிங் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதிகபட்சமா 15 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். சேம் டைம் எலிஜிபிலிட்டி செக் பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அது இம்பாக்ட் பண்ணாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 100% டிஜிட்டல் ப்ராசஸ் அப் டு 60 month வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கிடைக்கும்ங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸுமே கிடையாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த பர்சனல் லோனை மெயின்டைன் பண்றதை பொறுத்த வரைக்கும் Amazon தான் மெயின்டைன் பண்றாங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த லோனை யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா L&T Finance தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ Amazon அப்ளிகேஷன் L&T Finance கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் பிளஸ் PAN டீடைல்ஸ், தென் உங்களுடைய ஒர்க் டீடைல்ஸ் இதை சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்கா இல்லையாங்கிறத ஷோ பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் லோன் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட்டையும் EMI டென்யூரையும் சூஸ் பண்ணிட்டு ஆட்டோ ரீபேமெண்ட்கான அந்த E-Nudge ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து இன்ஸ்டன்டாவே பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க இவங்க ஜஸ்ட் 13% இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. தென் ஆரம்பத்திலேயே பார்த்திருந்தோம் ப்ராசசிங் ஃபீஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கிடையாது. இடையில நீங்க ஒருவேளை லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அப்பவும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க 12 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டிருக்காங்க. தென் ப்ரொடெக்டட் பை Amazon செக்யூரிட்டி அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா இது ஓரளவுக்கு ட்ரஸ்டடா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன் அப்படின்னா இந்த லோனை பொறுத்தவரைக்கும் Amazon அப்படிங்கிறவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகிட்டு டைரக்டா லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே गाइस, இதை தவிர்த்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுடைய மந்த்லி இன்கம், உங்களுடைய ஏஜ், நீங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, உங்களுடைய சிபில் ஸ்கோர், தென் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் அப்ரூவல் அப்படிங்கிறத அவங்க கொடுப்பாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஏஜ் அப்படிங்கிறது 21 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். அதிகபட்சமா 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இதை தவிர்த்து மினிமம் இன்கம் அப்படிங்கிறதும் கேரண்டியா இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. தென் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா PAN கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வித்தின் 10 ஹவர்ஸ்க்குள்ள லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிரும். ஸோ இந்த விஷயத்தையுமே அவங்களுடைய ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே गाइस, இதை தவிர்த்து இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இதுல ஒருவேளை நீங்க அந்த ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோர் செக் பண்றோம் இல்லைங்களா, அதில் போயிட்டு உங்களுடைய ஃப்ரீ கிரெடிட் ஸ்கோரை நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து அவங்க லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க தேவையில்லாமல் ஒரு டைம் லோனுக்கு அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணிக்கவும் முடியும். அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவையில்லை. இவங்க கேட்கவும் மாட்டாங்க. இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கங்க. ஓகே எஸ், இப்போ இதில் கிடைச்ச ஒரு லோன் பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்தவரைக்கும் நண்பருக்கு கிடைச்ச லோன் தான். அவருக்கு 7 lakh அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க.
இந்த 7 லேக்கில் நம்ம ஸ்டார்டிங் 1 லேக் அப்படி 4 லேக் அப்படி இல்லைனா அப்ரூவல் கிடைச்ச டோட்டல் லோன் அமௌண்ட் இதில் ஏதாவது ஒரு லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி விட்ரவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டார்டிங் 18 மந்த்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 42 மந்த்ஸ் வரையிலும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. ஸோ இதிலையும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி டென்யூர் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் 14.5% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பொறுத்தவரையிலும் ஒரு சேலரிடு பர்சன் அப்படிங்கும்பொழுது ஓகே தான். பட் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நார்மலான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கூட இருக்குது. பட் இருந்தாலும் எல்என்டி ஃபினான்ஸ் அண்ட் அமேசான் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கும்போது ஓரளவுக்கு ரீசனபிளான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் தான் இருக்கும். இதை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை அப்படின்னாவே ஜிஎஸ்டியும் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் ஃபோர்க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. ஓகே கேஸ், இதில் கிடைக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அமேசானில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. ஒருவேளை இதை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.